ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேத காலத்தை பற்றி இந்த எபிசோடில் கொஞ்சம் பார்ப்போம். இதில் ஆரியர்களுடைய வருகை மற்றும் முன்வேத காலம் இதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சுமாராக கிமு 3250லேருந்து கிமு 2750 வரைக்கும் ஹராப்பா மொஹஞ்சதாரோங்கிற ஏரியாவில் இந்த நாகரிகம்னு படிச்சிருக்கோம். இப்போ அந்த நாகரிகம் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த பகுதியில் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் வந்து குடியேறுறாங்க. அந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க மத்திய ஆசியாவிலேருந்து வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் கருதுகிறாங்க. அவங்க வந்ததுனால அங்கே ஒரு புதிய பண்பாடு உருவாகுது. அதைத்தான் நாம் ஆரிய நாகரிகம் அப்படிங்கிறோம். சுமாராக கிமு 2000லேருந்து கிமு 1500க்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த ஆரியர்கள்லாம் நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. அங்கே கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவாய் இருக்குது. அந்த கணவாய் வழியாக தான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. அவங்கெல்லாம் முதல்ல வந்து பஞ்சாப் பகுதியில், அந்த பஞ்சாப் பகுதினா இப்போ அது பாகிஸ்தான் ஏரியாவில் இருக்குது. அந்த பகுதியில் சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட 7 இடங்களில் குடியேறுறாங்க. காலப்போக்கில் அவங்க அப்படியே கங்கை சமவெளியை நோக்கி வராங்க. அங்கே வந்து கங்கை சமவெளி பகுதியில் அவங்க தங்கி அவங்க நாகரிகத்தை வளர்க்குறாங்க. அந்த பகுதிக்கு ஆரியவர்தம் அப்படின்னு பேர். ஆரியருடைய நாகரிகம் அப்படிங்கிறது கிராம நாகரிகம். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நாகரிகத்துக்கு அப்புறம் ஆரிய நாகரிகம் இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹராப்பன் நாகரிகம், ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படிம்போம். அதுக்கப்புறம் தான் ஆரிய நாகரிகம் இந்தியாவுக்குள்ளே வருது. அடுத்தது ஆரியர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வந்ததாக கருதப்படுது. அடுத்தது எந்த காலகட்டத்தில் இவங்க இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்னு கருதப்படுது அப்படின்னா, சுமாராக கிமு 2000லேருந்து கிமு 1500க்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து எந்த வழியாக இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னா, கைபர் அப்படிங்கிற ஒரு கணவாய் வழியாக வந்திருப்பாங்க. அடுத்தது அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கே தங்கினாங்க, அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, பஞ்சாப் பகுதியில் சப்த சிந்து அப்படிங்கிற இடத்துல தங்குறாங்க. சாத்துன்னா 7 சப்த சுரங்கள்னு படிக்கிறோம்ல, 7 ராகங்கள். அந்த மாதிரி இது சப்த சிந்து பகுதி அப்படிம்பாங்க. அதாவது 7 பகுதிகளில் அந்த சிந்து சமவெளி ஏரியாவில் தங்கியிருக்காங்க. அங்கே தங்கி அவங்க நாகரிகத்தை வளர்க்குறாங்க. அதுதான் அவங்க இந்தியாவில் வந்து முதல்ல தங்கின பகுதி. அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளியிலிருந்து அவங்க எங்கே இடம்பெயர்ந்து போகிறாங்க அப்படின்னா, அப்படியே மெல்ல மெல்ல அவங்க கிழக்கு நோக்கி வராங்க. அப்படி வரும்பொழுது அங்கே கங்கை சமவெளி பகுதியில் வந்து தங்குறாங்க. அந்த பகுதியை தான் நாம் ஆரியவர்தம் அப்படிங்கிறோம். சரி, இவங்களுடைய நாகரிகம் எந்த நாகரிகம்? நகர நாகரிகமா, கிராம நாகரிகமா அப்படின்னு கேட்டால் இது கிராம நாகரிகம். அடுத்தது ஆரி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்நியர்கள் அல்லது வெளிநாட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது அவங்கள பற்றின சான்றுகள் என்ன நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது எதை வச்சு நாம் இந்த கணிப்புகள்லாம் வரோம் அப்படின்னாக்கா, 4 வேதங்கள் அடிப்படையாக வச்சு நாம் ஃபஸ்ட்டு இந்த வேத காலத்தை பற்றின ஒரு அனுமானத்துக்கு வரோம். இதில் ரிக்வேதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பழமையான வேதம். மீதி 3 வேதங்கள், அதாவது யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இதெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது. ஆக மொத்தத்தில் 4 வேதங்கள் இருக்குது. இந்த 4 வேதங்கள் தான் இவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சான்றாக அமையுது. இதில் ரிக்வேதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பழமையான வேதம். மீதி 3 வேதங்கள், அதாவது யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இதெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது. வேதம் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். இந்த 4 வேதங்கள்லேயே பழமையான வேதம் ரிக்வேதம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ரிக்வேதத்தில் 10 பாகங்கள் இருக்குது. அடுத்தது அதே வேதத்தில் 1028 பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள் அப்படிங்கிறத துதிப்பாடல்கள் அல்லது பக்தி பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷில் ஹைம்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த வேதங்கள் இல்லாமல் வேறு சில சான்றுகளும் நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, பிராமணங்கள், உபநிடதங்கள், ஆரண்யங்கள், புராணங்கள் மற்றும் மகாபாரதம், ராமாயணம் போன்ற இலக்கியங்கள். இதெல்லாம் நமக்கு வேத காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள். இது இல்லாமல் சில உபவேதங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, ஆயுர்வேதம், இது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது. தனுர்வேதம், இது சண்டை சம்மந்தப்பட்டது. காந்தர்வ வேதம், இது பாடல்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது பாடல் கலை அப்படிம்போம். சில்ப வேதம் அப்படிங்கிறது கட்டடக்கலை சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி உபவேதங்கள்லாம் இந்த வேத காலத்தை பற்றி அறியறதுக்கு மேலும் சில சான்றுகளாக நமக்கு இருக்குது. இப்போ எந்தெந்த வேதம் எதை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, இந்த மாதிரி வேதங்கள்லேருந்து
வேதகால மக்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம், சமயம் மற்றும் அவங்களுடைய பண்பாட்டு வாழ்க்கை முறைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்தது பாருங்கள், வேத காலம். இந்த வேத காலத்தில் ரெண்டாக பிரிச்சிடுறோம். முன்வேத காலம், பின்வேத காலம் அப்படின்னு பிரிச்சிடுறோம். இதில் முன்வேத காலம் அப்படிங்கிறது சுமாராக கிமு 2000 கிமு 1000 வரைக்கும். அடுத்தது பின்வேத காலம் அப்படிங்கிறது சுமாராக கிமு 1000 கிமு 600 வரைக்கும். இந்த 2 பீரியட்லேயும் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையில் சில சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. சரி, இப்போ முன்வேத காலத்தை பற்றி பார்ப்போம், அல்லது அதை ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் முதல்ல ஒரு சின்ன சின்ன கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டங்கிறது ஒரு குடும்பம் ஆகிடுது. அதை குலம் அப்படிம்பாங்க. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, குலதெய்வம், குலக்கொழுந்து, குல கௌரவம், குலம் கோத்திரம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த குலா அப்படிம்பாங்க. இப்போ இந்த குலம் அப்படிங்கிறது அல்லது குலா அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு குடும்பம். இந்த மாதிரி பல குடும்பங்கள், அதாவது குலாஸ், பல குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பல குடும்பங்கள் இணைந்து கிராமமாக உருவாகுது. அந்த கிராமத்தோட தலைவரை கிராமணி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்தது விஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதாவது அது ஒரு பெரிய குழுவாக தோன்றுது. அந்த குழுக்கள் இணைந்து ஜனா அப்படின்னு ஒரு பெரிய அரசாக உருவாகுது. அந்த ஜனாவோட தலைவர் தான் அரசர், அதாவது ராசன், ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இவங்களை நாம் வேதகால ராஜாக்கள் அல்லது வேதகால அரசன் அப்படின்னு அழைக்கிறோம். அந்த ராஜா அப்படிங்கிறவர் தனது மக்களை எதிரிகிட்டிருந்து காப்பாற்றுவார். அடுத்தது அந்த ராஜாவோட அரசாங்க நிர்வாகத்துக்கு உதவி செய்ய புரோகிதர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ராஜகுருவும், சேனானி அப்படின்னு அழைக்கப்படுற படைத்தலைவரும், அது கூடவே சபா சமிதி போன்ற அமைப்புகளும் இருந்தன. இதாங்க முக்கியம். இதில் பாருங்கள், இப்போ இந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அல்லது அவங்களுடைய அரசியல் நிர்வாகம்னு வரும்பொழுது எப்படி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்து பெருசாக ஒரு ராஜ்யமாக வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த முன்வேத காலத்தில் இருந்த சமூக வாழ்க்கை. அதில் என்ன இருக்குன்னா, சமூகம் அல்லது சமுதாய வாழ்க்கை அப்படின்னா அதோட அடிப்படை அப்படிங்கிறது ஒரு குடும்பம். ஆரிய சமுதாயத்தில் அவங்க தந்தை வழியை பின்பற்றுறாங்க. அதாவது குடும்ப தலைவர் அப்படிங்கிறவர் தந்தை. ஒரு குடும்பத்தோட தலைவரை கிரகபதி அப்படிம்போம் அல்லது கிரகஸ்பதி அப்படிம்போம். கர்ன்னா ஒரு வீடு, அதாவது ஒரு பில்டிங், ஒரு கட்டடம். இப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே அல்லது அந்த மனைக்குள்ளே நாம் வசிக்கிறதுக்காக, அதாவது குடியிருக்கிறதுக்காக போகும்பொழுது அந்த நிகழ்ச்சியை புதுமனை புகு விழாம்போம், அதாவது கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர் அப்படிங்கிறது குடும்பம் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த குடும்பத்தோட தலைவருக்கு கிரகஸ்பதி அப்படின்னு பேர். அடுத்தது திருமணம், குடும்ப வாழ்க்கை இவற்றோட புனிதத்தினை வேதங்கள் வலியுறுத்தின. அது முக்கியம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, அது தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப புனிதமானது அப்படின்னு வேதங்கள் வலியுறுத்துது. அடுத்தது பெண்களுடைய நிலை. முன்வேத காலத்தில் பெண்களுடைய நிலை சமுதாயத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சாப்டர். இதில் பெண்களுடைய நிலை ரொம்ப மதிக்கத்தக்க அளவில் இருந்துச்சு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தில் அவங்களுடைய கணவர்களை அவங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். அதாவது பெண்கள் அவங்களுக்கு வேண்டிய கணவர்களை, அவங்களுக்கு பிடித்த கணவர்களை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு அன்றைக்கி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. அடுத்தது பொது நிகழ்ச்சிகளில் அவங்க பெரிய அளவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சிறப்பான பெண்மணிகள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க பேர் லோபமுத்ரா, விஸ்வவாரா, கோஷா, சிகாதா, நிவாவாரி மற்றும் அபலா. இவங்கெல்லாம் இப்போ கல்வியில் சிறந்த பெண்மணிகளாக விளங்கினாங்க. அவங்கெல்லாம் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்பட்டாங்க. ஆனால் அதுவே பின்வேத காலத்தில் கொஞ்சம் அப்படியே தலைகீழாக மாறிடும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்காது. அடுத்தது பொருளாதார வாழ்க்கையை பாருங்கள். அந்த முன்வேத கால மக்களுடைய முக்கிய தொழிலாக இருந்தது வேட்டையாடுதல். ஏன்னா அவங்களுக்கு அதான் உணவு. அடுத்தது அவங்களுடைய முக்கிய தொழிலாக எது இருக்குது அப்படின்னா விவசாயமாக இருக்குது. இப்போ நாடோடி வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது வேட்டையாடுறது தான் அவங்களுக்கு முக்கிய தொழில். ஏன்னா போகிற இடத்துல அப்படியே அங்கங்கே வேட்டையாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. விவசாயத்தை கற்றுக்கும் போது ஒரு இடத்துல தங்கிடுறாங்க. ஏன்னா ஒரு பூமியில் தான் அவங்க விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு தண்ணி சப்ளை வேணும். போதுமான அளவுக்கு நீர் வளம் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அதனால் விவசாயம் பண்ணும்பொழுது அவங்க அங்கேயே நிலையாக தங்கிடுறாங்க. கூடவே அவங்க செய்கிற மற்ற முக்கியமான தொழில் எப்படின்னாக்கா நெசவு தொழில்,
தோல் பதனிடுறது, மர வேலைகள் செய்கிறது. அடுத்தது இந்த உலோக வேலைகள் அதையும் செய்வாங்க. அடுத்தது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வணிக முறை எப்படி இருந்ததுன்னா, முன்வேத காலத்தில் அது பண்டமாற்று முறையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முன்வேத காலத்தோட கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, நிஷ்கா அப்படிங்கிற ஒரு நாணயத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மேற்கு ஆசியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளோட வணிக தொடர்பு வச்சுருக்காங்க. இவங்க ஏற்றுமதி பண்ண பொருள் என்னென்ன அப்படின்னா, எல்லாமே இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், அலங்கார பொருட்கள், சந்தனம் மற்றும் தந்தங்கள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. அடுத்தது எதை இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னாக்கா, குதிரைகள், பேரிச்சம்பழம் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்டில் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது அவங்களுடைய உணவு மற்றும் பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உணவில் அதிகமாக மற்றும் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது பார்லி, பால், நெய், பழங்கள், காய்கறிகள், மாமிசம் இந்த மாதிரி உணவுகள் தான் அவங்க அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் சோமா அப்படிங்கிற ஒரு செடியிலிருந்து போதை ஊட்டக்கூடிய ஒரு பானத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த பானத்தோட பேர் சோம பானம். அதே போல் பார்லியிலிருந்து சுறா அப்படிங்கிற ஒரு பானத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த பானங்களை முதல்ல அவங்க கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிட்ருக்காங்க. அடுத்தது தேர் இழுத்தல், வேட்டையாடுதல், குதிரை பந்தயம், சதுரங்கம், அடுத்தது ஆடல் பாடல் அப்படிங்கிற பொழுதுபோக்கு இதெல்லாம் அவங்களுக்கு மிகச்சிறந்த பொழுதுபோக்காக இருந்திருக்கு. அடுத்தது அவங்க மல்யுத்தம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. எல்லாம் மல்யுத்த வீரர்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க. இப்போ இசையை பொறுத்த வரைக்கும் அவங்க வீணை வாசிக்க தெரிஞ்ச மக்களாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய உடைகள் எப்படி இருந்துச்சு, அணிகலன்கள் எப்படி இருந்துச்சு, அதாவது உடைகளும் அணிகலன்களும் அப்படிம்போம். இதில் வேட்டி போன்ற ஆடைகளை ஆண்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு சால்வை மாதிரி மேலாடைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. தலையில் தலப்பாக கட்டக்கூடிய பழக்கம் ஆண்களுக்கு இருந்திருக்கு. மேலும் ஆண்கள் தாடி வளர்த்துருக்காங்க. பெண்களுடைய ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கும்பொழுது வாசஸ், அதிவாசஸ் மற்றும் நிவி அப்படிங்கிற 3 வகையான ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வாசஸ் அப்படிங்கிறது உள்ளாடை, அதிவாசஸ் அப்படிங்கிறது மேலாடை, நிவி அப்படிங்கிறது இடுப்பில் அணியும் ஒரு வகையான ஆடை. இந்த 3 ஆடைகளையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆடைகள் எல்லாம் பருத்தியாலையும் கம்பளியாலையும் நெய்யப்பட்டதாக இருந்திருக்கு. அதே போல் ஆபரணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள், பெண்கள் இருபாலருமே நிறைய ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் காதணி, கழுத்துக்கு போடக்கூடிய கழுத்தணிகள், அடுத்தது கையில் போடக்கூடிய வளையல்கள், அடுத்தது தலையில் கட்டக்கூடிய ஒரு பட்டை மாதிரி ஒரு வகையான அணிகளும் அதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அவங்க யூஸ் பண்ண பாத அணிகள் எல்லாம் தோள்களால் செய்யப்பட்ட பாத அணிகளாக இருந்துச்சு. இதில் ஒரு பாயிண்ட்டுக்கும் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சமயம். முன்வேத காலத்தில் ஆரியர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. நெருப்பு, சூரியன், காற்று, வானம் மற்றும் மரங்கள் இதெல்லாம் அவங்க வணங்கியிருக்காங்க. இதில் இந்த நெருப்பு, சூரியன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி தவறான கேள்வி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நெருப்புங்கிறது 2 வகையில் உருவாச்சு. ஒன்று இயற்கையாக உருவான நெருப்பு, இந்த காட்டுத்து இந்த மாதிரிலாம் தானாக உருவாகுது இல்லையா அது. அடுத்தது இவங்களா உருவாக்கின நெருப்பு. இப்போ இவங்களா உருவாக்கின நெருப்பு வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நெருப்பு, கண்ட்ரோல்டு ஃபயர் அப்படிம்போம். அதை அவங்க சமைக்க பயன்படுத்தினாங்க. இந்த நெருப்பில் நமக்கு பெருசாக வெளிச்சம் தெரியாது. ஆனால் சூரியன்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிறது வெப்பம் மற்றும் வெளிச்சம், அதாவது லைட்டு. இது ரெண்டும் கிடைக்கிது. அடுத்தது காற்று. காற்றுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதே போல் வானம். வானத்தை பொறுத்த வரைக்கும் அது எங்கே இருக்குது, அதோட எல்லை என்ன தெரியாது. அடுத்தது மரங்கள். இதெல்லாம் அவங்க தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க. அடுத்தது அவங்க வழிபட்ட கடவுள்கள் அப்படின்னா அக்னி, வாயு மற்றும் சூரியன் இதெல்லாம் கடவுளாக வழிபட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அக்னி, வாயு, சூரியன் இந்த முதல்ல சொன்ன இந்த நெருப்பு, சூரியன், காற்று, வானம், மரங்கள் அது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாம் ஒன்று தான். இப்போ நெருப்புனாலும் அக்னினாலும் ஒன்று தான், காற்றுனாலும் வாயுனாலும் ஒன்று தான். இப்போ அதே சூரியன் தான் இதுவும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்க சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகள். அதனால் அக்னி, வாயு, சூரியன் இதெல்லாம் அவங்க கடவுளாக வழிபட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க வழிபாடு நடத்தியிருக்காங்க. அதே போல் அக்னியும் வர்ணனும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான தெய்வங்களாக இருந்திருக்கு. மத சடங்குகளில் யாகங்கள் செய்திருக்காங்க. அடுத்தது கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட வடிவம் அப்போ இல்லை. அதனால் சிலைகளோ கோவில்களோ காணப்படலை.
இதுதான் அவங்களுடைய சமயம் சம்மந்தப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த எபிசோடில் பின்வேத காலத்தை பற்றி பார்ப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.